ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், திஸ் இஸ் பவானி. காதல் அப்படிங்கிறது ஒரு அழகான உணர்வு. எல்லாருக்குள்ளேயும் உருவாகிற அந்த அழகான உணர்வு தான் காதல். லைக் இப்போ நம்ம லைஃப்ல ஒருத்தங்களை நம்ம மீட் பண்றோம் அப்படின்னு வச்சுக்கோங்களேன். ஸோ நம்மளோட அந்த ஃபர்ஸ்ட் நொடி, நம்ம மனசுக்கு பிடிச்ச ஒருத்தவங்களை பார்க்குற அந்த ஃபர்ஸ்ட் நொடியில இருந்தே நம்ம மனசுல உண்டாகிற அதாவது ஒரு நல்ல அமைதி. கரெக்டா? அதே சமயத்துல நமக்கு அது எப்படி தோணும், ஒரு குழப்ப உணர்வாகவும் தோணும். கரெக்டா? சோ நமக்கு பிடிச்ச அந்த ஒருத்தரை நம்ம இப்போ ஒரு நாள்ல நம்ம மீட் பண்றோம். கரெக்டா? அவங்கள மீட் பண்ண அந்த டைம், சரியா, அது அந்த 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 நாளோட கடைசி நொடியா இருக்கும். சோ கடைசி நொடியில அவங்கள நாம மீட் பண்ணிட்டு நாம போனாலும் நெக்ஸ்ட் நாம அவங்கள பாக்குற வரைக்கும் அவங்கள பார்த்த அந்த நினைவு நம்ம மனசோட ஒட்டிட்டு இருக்கோம். கரெக்டா? இந்த மாதிரி ஒரு ஃபீல் நமக்கு எல்லார்கிட்டயும் வராது, அந்த ஒருத்தர்கிட்ட வரும். கரெக்டா? ஆனா இப்போ நம்ம மனசுல ஒரு சின்ன குழப்பம் போய்கிட்டே இருக்கும். அது என்ன? அவங்க நம்மள பாக்குறாங்களா? நமக்கு மனசுக்குள்ள ஏற்பட்ட அதே உணர்வு அவங்களுக்குள்ளயும் இருக்குதா அப்படிங்கிற ஒரு கொஸ்டின் நம்மள கேட்க வைக்கும். அப்படித்தானே? சரிங்க, நமக்கு பிடிச்ச ஒருத்தங்க, இப்போ ஒரு பையன் ஒரு பொண்ணை பாக்குறான். அவனுக்கு அந்த பொண்ணை பிடிச்சிருக்கு. ஓகேவா? சோ அந்த பொண்ணுகிட்டையும் அதே ஃபீல் இருக்கா? அவன் எப்படி பாப்பாங்க, நம்ம கிட்ட எப்படி பேசுவாங்க, சோ நம்மள எப்படி எப்படி நம்ம கிட்ட ஃபீல் பண்ணுவாங்க, அதே ஃபீல் அவங்களுக்குள்ளேயே இருக்குதா அப்படிங்கிறத யாருமே யோசிப்பாங்க. பட் எந்த பொண்ணும் டைரக்டா சொல்ல போறது இல்ல. அவ்வளவு சீக்கிரத்துல சொல்ல மாட்டாங்க, லேட் ஆகும். கரெக்டா? ஆனா அவங்க நடந்துக்குவாங்கல்ல, அவங்க கிட்ட இருக்கிற ஒரு சில சைன் வச்சு நாம கண்டுபிடிக்கலாம். சோ இன்னைக்கு நான் உங்ககிட்ட எதை பத்தி ஷேர் பண்ணிக்க போறேன் அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஒரு பொண்ணு அவளுக்கு ஒரு பையனை பிடிச்சிருக்குன்னா அதை வெளிப்படுத்தாம, அதாவது டைரக்டா சொல்லாம, பட் அவ எப்படி நடந்துக்குவா, அவகிட்ட இருக்கிற அந்த 15 சைன், அதை பத்தி தான் நான் உங்ககிட்ட சொல்ல போறேன். நம்ம சேனலை யாராவது சப்ஸ்கிரைப் பண்ணாம இருந்தா மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு வீடியோ ஃபுல்லா பாருங்க. எனக்கு தெரிஞ்ச விஷயத்த உங்ககிட்ட ஷேர் பண்றதா நம்ம சேனலோட நோக்கம். ஒரு பொண்ணு பிடிச்சிருக்கு, ஓகேவா? அந்த பொண்ணுக்கு உங்களை பிடிச்சிருக்கா இல்லையா அப்படிங்கிற விஷயத்த தெரிஞ்சுக்கிறதுக்கு நாம சில விஷயத்த அப்சர்வ் பண்ணுவோம். எல்லா பசங்களும் பண்றதுதான். ஆனா அந்த பொண்ணோட ஆக்டிவிட்டிஸ் எந்த மாதிரி இருக்கும் அப்படின்னு பார்த்தோம்னா, ஃபர்ஸ்ட் விஷயம் ஸ்மைல். எந்த பொண்ணுமே யாரையுமே பார்த்து அவ்வளவு சீக்கிரத்துல சிரிச்சு பேச மாட்டாங்க. இப்போ நார்மலா ஒருத்தங்க ஸ்மைலி ஃபேஸ் அப்படின்னா அது நார்மலாவே தெரியும். அவங்க எல்லார்கிட்டயுமே அந்த லிமிட் ஸ்மைல யூஸ் பண்ணுவாங்க. ஆனா அதே பர்சன் அவங்க மனசுக்கு பிடிச்சவங்களா இருந்தாங்கன்னா அவங்க கிட்ட அவங்களோட ஸ்மைல் எப்படி இருக்கும்னா ரொம்பவே டிஃப்ரெண்டா இருக்கும். நீங்க மத்தவங்க கிட்ட அவங்க பேசும்போதும் அவங்க ஸ்மைல் பண்ணி பேசும்போதும் கவனிங்க. அதே சமயத்துல உங்க மனசுக்கு பிடிச்ச அந்த பொண்ணு உங்ககிட்ட எப்படி பேசுவாங்கன்னா, அவங்களோட கண்ணத்துல மட்டும் அந்த ஸ்மைல் இருக்காது, அவங்களோட கண்ணு டோட்டல் ஃபேஸ்லயுமே அந்த ஸ்மைல் அவங்க வெளிப்படுத்துற மாதிரி இருக்கும். அந்த டிஃப்ரெண்ட் ஃபீல் கண்டிப்பா அந்த பொண்ணு காட்டுவாங்க. செகண்ட் சைன் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, அவங்க கண்ணாலே உங்ககிட்ட பேசுவாங்க. இப்போ அவங்க கண்ணால பேசுற விஷயத்த நீங்க புரிஞ்சுக்க முடியலன்னா அது ரொம்ப கஷ்டம். உங்க மேல இன்ட்ரெஸ்ட் இருக்கிற ஒரு பொண்ணு நிச்சயமா அவங்க கண்ணால உங்ககிட்ட பேசுவாங்க. தேர்ட் சைன் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, அவங்க கிட்ட இருந்து மத்தவங்க கிட்ட இருந்து வர்றதை விட கண்டிப்பா உங்களுக்கு அதிகமா டெக்ஸ்ட் நிச்சயமா வரும். இப்போ டெக்ஸ்ட் வர்றது அது மட்டும் சாதாரண விஷயம் கிடையாது. லைக் எக்ஸாம்பிள், எப்பவுமே ஒரு பொண்ணு நைட் ஷார்ப்பா ஒரு 9 o'clock தூங்குற பொண்ணா இருக்கா அப்படின்னு வச்சுக்கோங்களேன். அந்த பொண்ணு உங்களுக்கு மெசேஜ் பண்றா. எப்படி? நீங்க எப்ப அவைலபிளா இருக்கிற டைம். லைக் எக்ஸாம்பிள், நீங்க ஒரு 10 o'clock 11 o'clock தான் அவைலபிளா இருப்பீங்க, 9 o'clock வரைக்கும் உங்களோட ஒர்க்கை நீங்க பண்ணுவீங்க அப்படின்னா, அந்த 9 o'clock அப்புறம் உங்களுக்காக அவங்களோட வேல்யூபிள் டைமை ஸ்பெண்ட் பண்ணி உங்களுக்கு அவங்களோட டெக்ஸ்ட் கொடுப்பாங்க. அந்த டெக்ஸ்ட்ல நிச்சயமா நீங்க என்ன பண்றீங்க, இப்போ ஒர்க் முடிஞ்சிச்சா, அன்னைக்கு டே நல்லா போச்சா அப்படின்ட்டு உங்ககிட்ட பேசி அந்த டைம், அந்த டேய ரொம்ப கியூட்டா முடிக்கணும், அந்த டே அழகா முடிச்சுட்டு மறுநாள் சூப்பரா உங்ககிட்ட இருந்தா ஸ்டார்ட் பண்ணணும் அப்படிங்கிற மாதிரி உங்களுக்கு நிச்சயமா யார்கிட்ட இருந்து மெசேஜ் வருதா? நிச்சயமா அந்த பொண்ணு மனசுல நீங்க இருக்கீங்க. சும்மா சாதாரணமா ஒரு ஃப்ரெண்டா இருக்கிறவங்க எப்பவுமே இந்த மாதிரி உங்ககிட்ட
இந்த அளவுக்கு ஒரு சாட் இது பண்ண மாட்டாங்க. ஏன்னா அவங்களோட அந்த தூக்க டைம், வேல்யூபிள் டைமையும் அவங்க வந்து மேனேஜ் பண்ணிட்டு உங்களுக்காக அவங்க டைம் ஸ்பெண்ட் பண்ணி டெக்ஸ்ட் பண்றாங்கன்னா நிச்சயமா அவங்களுக்கு உங்க மேல இன்ட்ரெஸ்ட் இருக்குன்னு தான் அர்த்தம். ஃபோர்த் விஷயம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, அவங்க கிட்ட ஒரு பிசிக்கல் டச் இருக்கும். லைக் எக்ஸாம்பிள், உங்க கூட அவங்க பழகும் போது நிச்சயமா அவங்க உங்ககிட்ட எப்படி பண்ணுவாங்கன்னா, பொண்ணுங்க நல்லா பழகுறவங்க தலையில கை வச்சு பழகுவாங்க. அதே சமயத்துல சும்மா ஜஸ்ட் ஒரு சிம்பிளா ஒரு சின்ன டச் கொடுத்து அந்த மாதிரி, அதாவது ரொம்ப டீசென்டா, ஓகேவா, அந்த மாதிரி ஒரு லிட்டில் கியூட்டான டச் நிச்சயமா இருக்கும். உங்க தலையை கை வச்சு, மோஸ்டா எப்படின்னு சொல்றேன்னா உங்க தலை மேல கை வைப்பாங்க, ஓகேவா. அந்த மாதிரி ஒரு ஃபீல் கண்டிப்பா இருக்கும். எல்லாருமே அப்படி பேச மாட்டாங்க. நெக்ஸ்ட் விஷயம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, அவங்க எவ்வளவு பிஸியா இருந்தாலும் உங்களுக்கான டைமை நிச்சயமா அவங்க கொடுப்பாங்க, ஓகேவா. எல்லாருமே பிஸியா இருக்கிறவங்க தான், எல்லாருக்குமே ஒர்க் இருக்கும். இப்போ ஒருத்தங்கிட்ட பேசுறதுக்கு அவாய்ட் பண்ணணும்னா எந்த வேர்டு யூஸ் பண்ணுவாங்க? நான் பிஸியா இருக்கேன் அப்படின்னு சொல்லுவாங்க. மோஸ்டா எல்லாருமே அவங்களோட வேலிட் டைமை அடுத்தவங்களுக்காக ஸ்பெண்ட் பண்ணவே மாட்டாங்க. அதையும் மீறி ஒருத்தங்க அவங்க பிஸி டைம்லயும் உங்ககிட்ட பேசணும், உங்களுக்கான அந்த டைமை கொடுக்கணும் அப்படின்னு ஆசைப்பட்டாங்கன்னா நிச்சயமா அவங்களுக்கு உங்க மேல இன்ட்ரெஸ்ட் இருக்கும் அப்படின்னு அர்த்தம். அடுத்த விஷயம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, நீங்க சில மொக்கையா காமெடி பண்ணீங்கன்னாலும் உங்க மனசு கஷ்டப்படுத்தாம உங்க கூட சேர்ந்து அதையும் ரொம்ப சூப்பரா ரசிச்சு சிரிக்கிறவங்களா இருந்தாங்கன்னா நிச்சயமா அவங்க உங்களை மேல இன்ட்ரெஸ்டா இருக்காங்கன்னு அர்த்தம். நெக்ஸ்ட் இம்பார்ட்டன்ட் விஷயம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, உங்களோட ஃபியூச்சர் லைஃப்ல அவங்க இருக்கிற மாதிரி வெளிக்காட்டுவாங்க. லைக் எக்ஸாம்பிள், ஏதாவது ஒரு விஷயம் நீங்க பண்ணணும்னு ஆசைப்படுறீங்கனாலும், இந்த விஷயத்த நீ இந்த மாதிரி பண்ணனா ஃபியூச்சர்ல உனக்கு இப்படி இருக்கும், நான் உனக்கு ஹெல்ப் பண்றேன், நிறைய அட்வைஸ் கொடுக்குற மாதிரியும், இந்த மாதிரி எல்லாம் பண்ணா இந்த மாதிரி ஒரு ரிசல்ட் கிடைக்கும் அப்படின்னு சொல்லிட்டு உங்களோட ஃபியூச்சர் லைஃப்ல அவங்க இருக்கிற மாதிரி நிச்சயமா உங்ககிட்ட பேசுவாங்க. அதாவது ஓப்பனா வெளியில சொல்லிக்க மாட்டாங்க. ஒரு விஷயத்த அவங்க மனசுல நீங்க இருக்கீங்கிற விஷயத்த ரொம்ப, அதாவது மறைமுகமா பண்ணுவாங்க. இந்த டைம் நீ இப்படி வந்தனா இவ்வளவு பெரிய ஒரு அச்சீவ்மெண்ட் ஆகும், அதாவது உங்களோட கோல், உங்களோட பேஷன், உங்களோட எய்ம் எல்லா விஷயத்தையும் முழுசா தெரிஞ்சுக்கிட்டு அதை எல்லாமே நீங்க சக்சஸ் ஆகணும் அப்படிங்கிறதுக்கெல்லாம் கண்டிப்பா சப்போர்ட் பண்ணணும்னு நினைப்பாங்க. அதை பத்தி உங்ககிட்ட பேசுறவங்களா இருப்பாங்க. ஒருத்தங்க உனக்கு இந்த மாதிரி ஒரு எய்ம் இருக்கு, நீ நிச்சயமா அதை வந்து நீ அடைஞ்சே ஆகணும், அதுக்கு நான் வந்து என்னால முடிஞ்ச ஹெல்ப் பண்றேன்னு சொல்லிட்டு யாருமே அவ்வளவு சீக்கிரத்துல உங்ககிட்ட வந்து சொல்லிட மாட்டாங்க. அப்படி ஒருத்தங்க சொல்றாங்கன்னா நிச்சயமா அவங்களுக்கு உங்க மேல இன்ட்ரெஸ்ட் இருக்குங்கிறது தான் நிச்சயமான உண்மை. இதுல இன்னொரு முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, அவங்களோட ட்ரெஸ்ஸிங் சென்ஸ்ல ரொம்ப கான்சென்ட்ரேஷன் காட்டுவாங்க. லைக் எக்ஸாம்பிள், பொண்ணுங்க எப்பவுமே அவங்களுக்கு பிடிச்ச ஒருத்தங்களை நார்மலாவே எல்லாருமே ரொம்ப அப்பீரியன்ஸ்ல நீட்டா இருக்கணும்னு தான் ஆசைப்படுவாங்க. பட் அவங்களுக்கு பிடிச்ச ஒருத்தங்களை பார்க்க வரணும் அப்படின்னா இன்னும் ஸ்பெஷலா அவங்க வந்து என்ன பண்ணுவாங்கன்னா ரெடி ஆவாங்க. அவங்க கிட்ட எல்லா விஷயமும் கரெக்டா இருக்கா அப்படின்னு பாப்பாங்க. சோ அவங்களுக்கு பிடிச்ச கலர் அந்த மாதிரி ட்ரெஸ் பண்ணுவாங்க. அதே சமயத்துல இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னா, அவங்களுக்கு ஒருத்தங்களை பிடிக்குது பாத்தீங்களா, அவங்களோட ட்ரெஸ்லயும் நல்ல ஒரு கான்சென்ட்ரேஷன் கொடுப்பாங்க. நீ இந்த மாதிரி பண்ணனா இப்படி இருக்கும் என்னோட ட்ரெஸ்ஸிங் சென்ஸ், ஆனா இது நீ சூப்பரா பண்ணனா இன்னும் பெஸ்டா நீ எல்லாருக்குமே தெரிவ, எல்லாரும் முன்னாடியும் அடுத்தவங்க முன்னாடி அவங்க வந்து ரொம்ப ஒரு, அதாவது இப்படி ஒரு சூப்பர் ஹீரோவா அவங்க வெளியே தெரியணும் அப்படிங்கிற மாதிரி. மோஸ்டா என்னன்னா, இவங்க ஒரு சொன்னாங்க, ஒரு விஷயத்துல இவங்க அட்வைஸ் பண்றாங்க அப்படின்னா நிச்சயமா அவங்க கேட்கணும்னு ஆசைப்படுவாங்க. அதே சமயத்துல வெளியே யார்கிட்டயும் அவங்க அடங்கி போகணும், அவங்களுக்கு பிடிச்ச அந்த பையன் அடுத்தவங்க முன்னாடி அடங்கி போகணும்னு நினைக்கவே மாட்டாங்க. எல்லார் முன்னாடியும் ரொம்ப சூப்பர் இன்டெலிஜென்ட்டா அந்த மாதிரி அவங்க இருக்கணும். அப்படி இல்லைனாலும் அவங்கள அந்த மாதிரி நீங்க பண்ணுங்க, சேஞ்ச் பண்ண வைக்கணும்னு மட்டும்தான் நினைப்பாங்க. சோ அந்த குவாலிட்டி அந்த பொண்ணுகிட்ட இருக்கும். உங்களை பிடிச்சவங்களா இருந்தா உங்களோட சின்ன சின்ன ஃபேவரட்ஸ் எல்லாத்தையுமே தெரிஞ்சு வச்சுக்கிட்டு அதை அவங்க வெளிக்காட்டுவாங்க. லைக் உங்களுக்கு பிடிச்ச கலர்னா அந்த கலர் அவங்க அதிகமா யூஸ் பண்ணுவாங்க. அப்போ உங்களை மீட் பண்ண வரும்போது உங்களுக்கு பிடிச்ச கலர் அப்படிங்கறத சொல்ல வைக்க ட்ரை பண்ணுவாங்க. அதே சமயத்துல அவங்களோட ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட உங்களை நிச்சயமா டிஸ்கஸ் பண்ணுவாங்க. மனசுக்கு பிடிச்சவங்களா இருந்தா அவங்க வந்து ஒரு குட் பாய் அப்படிங்கிற ஒரு சின்ன இது அவங்களுக்குள்ள இருந்துச்சுன்னா நிச்சயமா அவங்கள வந்து டிஸ்கஸ் பண்ணுவாங்க. விஷயம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, நிச்சயமா அவங்க உங்ககிட்ட காம்ப்ளிமெண்டரி எதிர்பார்ப்பாங்க. இப்போ ஒரு ட்ரெஸ் பண்ணிருக்காங்க, உங்களை பார்க்க வரணும்னா நிச்சயமா அவங்க ஒரு ஸ்பெஷல் மேக்கப் கண்டிப்பா பண்ணிட்டு வந்திருப்பாங்க. சோ அந்த ஸ்பெஷல் மேக்கப்ல அவங்க வந்திருப்பாங்க பாத்தீங்களா, அப்போ இது வந்து கியூட்டா இருக்கு அப்படிங்கிற நீங்க சில காம்ப்ளிமெண்ட், லைக் எக்ஸாம்பிள், இப்போ ஒரு ஃபங்க்ஷன் சாரியில வந்தாங்கன்னா நீங்க ஒரு காம்ப்ளிமெண்ட் கொடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க நிச்சயமா ஆசைப்படுவாங்க. இப்போ சோசியல் மீடியா ஜாஸ்தி யூஸ் பண்ணாத பொண்ணாவே இருந்தாலும் நீங்க அதுல ஜாஸ்தி யூஸ் பண்ணீங்க,
போட்டோஸ் போஸ்ட் பண்றவங்களா இருந்தாங்கன்னாலும் உங்களோட ஸ்டோரிக்கு ஃபர்ஸ்ட் அவங்க ஸ்டோரி லைக் போடுறாங்களா, போட்டோஸ்க்கு லைக் போடுறாங்களா, அந்த மாதிரி உங்களோட விஷயங்கள் எல்லாமே ரொம்ப அதிகமா நோட் பண்றவங்களா நிச்சயமா இருப்பாங்க. நீங்க எப்ப கால் பண்ணாலும் மேக்சிமம் அதை எடுக்கிறவங்களா தான் இருப்பாங்க. அவாய்ட் பண்ணணும் அப்படிங்கிற மாதிரி இருக்க மாட்டாங்க. இந்த மாதிரிலாம் உங்ககிட்ட ஒரு பொண்ணு நடந்துச்சுன்னா நிச்சயமா அந்த பொண்ணை மட்டும் விட்டுறாதீங்க. இப்போ நீங்க ஒரு ஒர்க்கிங் பிளேஸ்ல இருந்தீங்க அப்படின்னு வச்சுக்கோங்களேன். நீங்க வர்றதுக்கு கொஞ்சம் லேட் ஆனாலும் கண்டிப்பா அந்த பொண்ணு லேட்டா வந்தா உங்களை தேடும். அதே சமயத்துல அவங்களோட ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட விசாரிக்கும். சோ அந்த மாதிரி உங்களை அவங்க வந்து தேடுவாங்க. ஓகேவா? இன்னொரு முக்கியமான விஷயம் என்னன்னா, அவங்க மனசுல நீங்க நிச்சயமா ஒரு நல்ல லீடரா இருக்கணும் அப்படிங்கிற தாட் தான் இருக்கும். உங்களுக்கு சில விஷயங்கள் தெரியலனாலும் அதை நீங்க கத்துக்கணும், எல்லார விட நீங்க பெஸ்டா இருக்கணும் அப்படிங்கிற ஒரு தான் அவங்களுக்கு இருக்கும். சப்போஸ் அதாவது ஏதாச்சும் ஒரு விஷயத்துல நீங்க சில விஷயங்களை மிஸ் பண்ணாலுமே அதை அவங்க உங்களுக்கு சொல்லி தரவங்களா இருப்பாங்க. ஓகேவா? அவங்களுக்கு தெரியலனாலும் நீங்க இந்த மாதிரி இருக்கணும் அப்படிங்கறத நிச்சயமா வெளிப்படுத்துறவங்களா இருப்பாங்க. அம்மா எப்பவுமே அவங்களோட லவ் டைரக்டா வெளிப்படுத்துறவங்களா இருக்க மாட்டாங்க. ஆனா நிச்சயமா இன்டைரக்டா உங்ககிட்ட சொல்லுவாங்க. நீங்க தான் அந்த இதை புரிஞ்சுக்கணும். நிச்சயமா அவங்க கிட்ட அந்த ஒரு தாட் இருக்கும். லைக் எக்ஸாம்பிள், நான் வந்து இப்போ இப்ப என்ன சொல்றாங்க, ஃபியூச்சர்ல உன்னோட வீட்டை நான் இப்படி மாத்துவேன் அப்படின்னு அவங்க சொல்றாங்க, பேசும்போது பழகும்போது அப்படின்னு சொன்னாங்கன்னா அவங்களுக்குள்ள அந்த மனசு கண்டிப்பா இருக்குது அப்படிங்கறது அர்த்தம். அதை நீங்க தான் புரிஞ்சுக்கணும். சோ இந்த 15 சைன், இதுல டோட்டலா 15 சைன் இருக்கு. சோ இந்த மாதிரி எந்தெந்த பொண்ணுங்களா உங்ககிட்ட சிலர் நடந்துக்கிட்டாங்க அப்படின்னா நிச்சயமா அவங்களுக்கு உங்க மேல இன்ட்ரெஸ்ட் இருக்கு, 100% இன்ட்ரெஸ்ட் இருக்கு அப்படின்னு அர்த்தம். எந்த ஒரு பொண்ணும் ஃப்ரெண்டா நினைக்கிறவங்க கிட்ட இந்த மாதிரி எதையுமே வெளிப்படுத்த மாட்டாங்க. உண்மையிலேயே அவங்க மனசுல அந்த ஃபீல் இருந்துச்சுன்னா மட்டும்தான் அவங்க தனியா அவங்க மேல ஒரு இம்பார்ட்டன்ட் கொடுப்பாங்க. ஏன்னா யாருமே யாரோட மெசேஜ்க்குமே சடன் ரிப்ளை தரவே மாட்டாங்க. சடன் ரிப்ளை தர்றவங்கன்னு இந்த உலகத்துல யாருமே கிடையாது. அதே சமயத்துல பிஸியா இருக்குன்னு சொல்லுவாங்க தெரியுமா, பிஸியா இருக்கிறவங்கன்னு யாருமே சொல்லவே முடியாதுங்க. எவ்வளவு ஒர்க் இருந்தாலும் அந்த ஒர்க்லயுமே அவங்க உங்களுக்கு மெசேஜ் பண்ணுவாங்க. சரியா? சோ ஒர்க்கே இல்லைனாலும் மெசேஜ் பண்ணுவாங்க. ஒர்க் ஃபுல்லா பிஸியா இருந்தாலும் உங்களுக்காக அவங்க டைம் ஸ்பெண்ட் பண்ணி கண்டிப்பா அவங்க அந்த மெசேஜுக்கு ரிப்ளை பண்ணுவாங்க. என்னால ரிப்ளையே பண்ண முடியாது, ஒரு நாள் ஃபுல்லா மெசேஜ் பண்ணல, 2 நாள் ஃபுல்லா மெசேஜ் பண்ணல, நிச்சயமா அவங்களுக்கு உங்க மேல ஒரு துளி கூட இன்ட்ரெஸ்ட் இல்லைன்னு அர்த்தம். நீங்க என்ன பண்ணாலும் அவங்க உங்களை தேடி வரவே மாட்டாங்க. ஆனா இந்த மாதிரி உங்களை தேடி தேடி வருவாங்க பாத்தீங்களா, அந்த மாதிரி யாராச்சும் உங்க லைஃப்ல கிடைச்சாங்கன்னா நிச்சயமா அவங்களை விட்டுட்டு போயிடாதீங்க. அந்த மாதிரி ஒரு பர்சன் எல்லார் லைஃப்லயும் அவ்வளவு சீக்கிரத்துல கிடைக்க மாட்டாங்க. அப்படி ஒருத்தங்க உங்களை தேடி தேடி வந்தாங்கன்னா அவங்களை தூக்கி மட்டும் எரிஞ்சிடாதீங்க. மீண்டும் ஒரு அழகான பதிவோட உங்களை நெக்ஸ்ட் வீடியோல மீட் பண்றேன். பாய் பாய்.